بسم الله الرحمن الرحيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا جعلنا في أعناقهم أغلالا فهي إلى الأذقان فهم مقمحون. நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் விலங்கு சங்கிலிகளை ஆக்கிவிட்டோம். அவை மோவாய் கட்டைகள் வரையில் இருக்கின்றன. ஆகவே குனிய முடியாதவாறு அவர்கள் தலை உயர்த்தப்பட்டவர்கள். சூரா யாசீனுடைய 8வது வசனம் இது. இந்த வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக நாம் இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் அக்லாலன், நிச்சயமாக நாம் அவர்களுடைய கழுத்துகளில் விலங்குகளை பூட்டினோம். இப்போ இதுல அல்லாஹ் தொடங்கும் பொழுதே இன்னா அப்படின்னு தான் தொடங்குறான், நிச்சயமாக அப்படின்னு சொன்னா. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயங்களும், அதாவது தண்டனையாக இருக்கட்டும், தீர்ப்பு, இது எல்லாமே அணுவளவும் பிசகாமல் அப்படியே நடக்கும்ன்றத அல்லாஹ் இன்னா, நிச்சயமாக நாம் தான் இதை ஆக்கினோம் அப்படின்றத அல்லாஹ் குறிப்பிடுறான். அகலாலன் அப்படின்னு சொன்னா அந்த கழுத்துல போடக்கூடிய விலங்குகள், அந்த எதிரிகளுக்கு போடுவாங்கல்ல, இந்த குற்றவாளிகளுக்கு, அந்த மாதிரியான ஒரு சங்கிலிக்குதான் அகலாலன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். போன வசனத்துல நம்ம கவனிச்சிருக்கலாம், ஃபஹும் லா யுமினூன், அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். சோ அவங்க ஏன் ஈமான் கொள்ள மாட்டாங்க? அதே மாதிரி இந்த சத்தியத்தை நோக்கி, நன்மையை நோக்கி ஏன் அவங்களால திரும்பி வர முடியல அப்படின்றத அல்லாஹ் இந்த வசனத்துல ஒரு விளக்கமா, ஒரு ஒரு உருவக காட்சிப்படுத்தி நமக்கு சொல்றான். சோ சத்தியத்தை மறுக்கிற பிடிவாதக்காரவங்க, அவங்களுடைய அகங்காரம், அதே மாதிரி அவங்களுடைய ஆன்மீகம் மௌத்தா போயிடுச்சு. அதை அல்லாஹ் ஒரு உதாரணம் மூலியமா இங்க சொல்றான். சோ இந்த ஈமான் கொள்ளாம இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நம்ம என்ன செய்வோம்? இன்னா ஜஅல்னா ஃபீ அனாகிஹிம் அக்லால், அவர்களுடைய கழுத்துகளில் நிச்சயமாக நாம் விலங்குகளை பூட்டி, ஃபஹிய இலல் அத்கானி ஃபஹும் முக்மஹூன், அவை அந்த விலங்குகள் அவர்களுடைய தாடை வரை நெருக்கி இருக்கின்றன. எனவே அவர்கள் தலைகள் அண்ணாந்தவர்களாக இந்த விரைச்சி இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லி அல்லாஹ் காட்சிப்படுத்துறாங்க. இது இலக்கணத்துல இந்த தஷ்பீஹ் தம்சீலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு விஷயத்துல வரும். அதாவது ஒருவருடைய ஒருத்தன் தீவிரமா அவனுடைய பிடிவாதத்திலையும் அவனுடைய கர்வத்திலையும் இருக்கான் அப்படின்னா, அவனை ஒரு அல்லாஹ் ஊமைப்படுத்தி சொல்றான். அவன் கழுத்துல விலங்கு போட்ட மாதிரி இருக்கிறான். அந்த காட்சி தான் இந்த வசனம். சோ கண் இருந்தும் நேர்வழி எதுன்றத பார்க்க முடியாத, கழுத்தை அசைக்க முடியாத ஒரு கைதியுடைய நிலைய அல்லாஹ் இங்க உருவகப்படுத்துறத நம்ம பார்க்க முடியும். சோ இதுல ரெண்டு விதமா இதனுடைய கருத்துக்களை நம்ம புரிய முடியும். ஏன்னா தப்சீர்ல நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் எல்லாத்தையுமே சேர்த்து ரெண்டு விதமா நான் ஒருங்கிணைச்சு அத சொல்றேன். ஒண்ணு, உலகத்துல இருக்கும் பொழுது சத்தியத்துக்கு கட்டுப்படாம அல்லாவுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு சஜிதா செய்யாமல் அகங்காரமா இந்த காஃபிர்கள்லாம் இருந்தாங்க. அதாவது அல்லாவுக்கு எந்த நிலையிலுமே சிரம் பண்ணியாம அவன் சொல்ற கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாம இருந்தவங்களுக்கு அல்லாஹ் மறுமையில கொடுக்கிற உடல் அளவிலான ஒரு தண்டனை இது ஒண்ணு. அதே மாதிரி அவங்க கைகள் கழுத்தோடு சேர்த்து, அதாவது எப்படி சொல்ற, அகலாலன் அப்படின்றது கட்டப்பட்டிருக்கு. தாடை வரைக்கும் அவங்களால கீழே குனிய முடியும். அப்போ அவமானத்தோடு என்ன செய்ய முடியும்னா அப்படியே தலைய நிமிர்ந்துதான் இருக்க முடியுமே தவிர குனிய முடியாது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைய எல்லாம் காட்சிப்படுத்துறது. இது மறுமையில இருக்கக்கூடிய ஒரு 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 பார்வை. ஓகே, மறுமையினுடைய தண்டனை அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது, இன்னொரு காட்சி எப்படின்னா, இந்த உலகத்திலே வாழும்போது அவங்களுடைய ஆன்மீகம் ஃபுல்லாமே மௌத்தா போயிடுச்சு அப்படின்ற இத சில தப்சீர்ல காட்சிப்படுத்துறாங்க. இப்ப நான் ரெண்டு விஷயத்த சொல்றேன். ஒண்ணு மறுமையினுடைய அந்த காட்சிய, ரெண்டாவது இம்மையில நடக்கக்கூடிய காட்சி. இப்போ இங்க இரும்பு விலங்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல வந்திருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? மனிதன் அவன்கிட்ட இருக்கிற அந்த கர்வம், அகம்பாவம், பிடிவாதம், இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த விலங்குகள். சோ ஒரு மனுஷன் உண்மை ஏற்கணும்னு நினைக்கும் போது,
எதுவுமே முடியல அவனால. சோ மறுக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய கர்வம் பிடிவாத காரணமா மறுக்க ஆரம்பிக்கிறான். மறுத்ததுனால அவனுடைய உள்ளம் வந்து இறுகி போயிருது. அப்போ இப்படிப்பட்டவங்களதான் அல்லாஹ் வந்து சொல்றது என்ன, முக்குமஹூன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதாவது அவங்களால நேர்வழியை பார்க்கவும் முடியாது, அதை பத்தி யோசிக்கவும் முடியாது, அதை பத்தி ஏன்னா தொடர்ந்து இவங்க இப்படியே பிடிவாதத்திலே இருக்கிறாங்க. நன்மை பக்கமும் எதுவும் செய்ய முடியாது. அவங்க தப்ப உணர்ந்து சரி செய்யலான்ற அந்த நிலைமையும் இல்லாம போயிருது. சோ வாழும் பொழுது வெற்று உடம்பாக எதுவுமே இல்லாமல் அவங்க வாழ்றாங்கன்றதுதான் அல்லாஹ் வந்து இதுல காட்சிப்படுத்தி சொல்றான். சோ தப்சீர்ல இருக்கக்கூடிய கருத்துக்கள் இதுதான். சுத்தி சுத்தி இந்த மாதிரி கருத்துக்கள் தான் வந்திருக்கு. அகலாலன் அப்படின்றது உலகியல் ரீதியாவும் நம்ம பார்க்கிறோம், மறுமை ரீதியாவும் பார்க்க முடியும். சோ இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு உலகத்துல ஆஹ் மனிதன்கிட்ட இருக்கிற டெக்னாலஜி, அதே மாதிரி எக்கனாமிக்கல் பேலன்ஸ், சோ அதிகாரம், இது எல்லாமே இருக்கிறதுனால அவனை இயக்குற ஒரு சக்தியை மறந்துடுறான். எனக்கு பின்னாடி என்ன இயக்குற, எனக்கு வாழ்வாதாரம் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குன்றத மனிதன் வந்து மறந்து போயிடுறான். சோ முக்கமஹூன் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில அதை நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியும். தாங்கிட்ட இருக்க கர்வத்தினால, பெருமையினால எதையுமே அவனால ஏத்துக்கொள்ள முடியல. அப்படிப்பட்ட நிலைமையை தான் அல்லாஹ் சொல்றான். சின்ன சின்ன விஷயங்கள் கைக்கு கிடைச்ச உடனே நான் தான் இங்க, என்னாலதான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி மனிதன் நினைக்கிறான். ஆனா அவனுக்கு பின்னாடி அல்லாஹ் வந்து அவனை இயக்குறான் அப்படின்றத அவன் மறந்துடுறத இங்க வந்து நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. ரெண்டாவது, கழுத்து வந்து ஒருத்தனுக்கு வந்து மேல, அதாவது ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல கழுத்து உயர்றத அல்லாஹ் சொல்றான். அதனால என்ன செய்ய முடியாதுன்னா கீழே உள்ள நிலைமையை பார்க்க முடியாது. இப்போ ஒருத்தனுக்கு வந்து ஃபுல்லா கர்வம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கழுத்து மேல போற மாதிரி, அகம்பாவம் பெருமை எல்லாம் வந்துருச்சுன்னா கழுத்து மேல போற மாதிரி. அப்ப அவன் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உண்மையும் பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளையும் பார்க்க முடியாது. சோ நம்முடைய உள்ளங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுதான் இந்த இடத்துல நம்ம இந்த வசனத்துல புரிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம வந்து பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து நமக்கு வராம அல்லாட்ட பாதுகாப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா, எல்லாம் மனசை வந்து எரிக செய்யக்கூடாது. கர்வம் என்ன வந்து அடைஞ்சிடக்கூடாது. நம்ம துவா கேட்கணும். சைத்தானை விட்டு பாதுகாப்பு, அதாவது இல்லை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் தானே. இந்த மாதிரி மனசு இறுகி போறதுல இருந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம நற்காரியங்கள் செய்ய முடியுமோ செய்யணும். நம்ம வந்து எல்லாம் கர்வம் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அல்லாஹ்க்கு முன்னாடி எப்பறமா பணிவா நிறைய சுஜூது, நிறைய ருக்கு என்ன செய்யணும். ஸோ நீங்க சொன்ன மாதிரி யாருக்கு அகந்த வந்துடுதோ அவங்க வந்து தனக்கு கீழே உள்ளதை பார்க்க மாட்டாங்க. இப்போ அது எப்பவுமே டேஞ்சரான ஒரு செயல் தானே அது. நம்ம ஒரு பைக்ல போயிட்டு இருக்கோம், ஒரு கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறோம். மேல மட்டும் பார்த்துக்கிட்டே ஓட்டி போயிருந்தா என்ன ஆகும்? ஆக்சிடென்ட், அழிவுதான் வரும். நிச்சயமா அது ஒரு உதாரணம். எங்கேயும் பார்க்காம நேரா எங்க பக்கத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, கீழே என்ன நடக்குதுன்னு தெரியாம போனா நம்மளும் மற்றவங்களையும் போய் டேமேஜ் பண்ணுவோம். நம்ம உயிருக்கும் டேஞ்சரு. அழிவு தான். ஸோ எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்குறான். அவனை வந்து எப்படி விலங்கிடப்பட்டிருக்கோம், அந்த உலகத்துல அப்படிதான் இருந்திருக்கிறான். இப்படி அந்த நரகத்துல இந்த மாதிரி ஒரு சீன்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதெல்லாம் நம்ம அந்த சீன்ல நம்ம இருக்கக்கூடாது. அதுவா கேட்டுக்கணும். நம்ம அது ரொம்ப அதான் குரானை நம்ம கேட்கும் போது மனசு உள்ளங்க நடுங்கணும்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சீன் நடக்க போகுதுன்னு நம்ம உண்மையிலேயே நம்ம ஒரு ஒரு கீன் நம்ம கொண்டு வரணும் மனசுல. இதெல்லாம் நடக்க உண்மைதான். அப்பதான் வந்து ஈமான் எல்லாம் சொல்றது அப்படியே ஈமான் கொண்டு. சில பேர் சும்மா யாருக்கோ சொல்ற மாதிரி கதை படிக்கிற மாதிரி படிச்சு போயிட்டு இருக்க கூடாது. ரொம்ப டீப்பா வந்து நான் வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்றான். ஸோ நமக்கு இந்த சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது.
என்ன கரெக்டா எல்லாம் என்ன சொன்னாலும் just நம்ம அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தணும். அதான் சொல்றேன் மெயின். அடிமையாயிருன்னு தான் சொல்றான். நீ வந்து வந்து ரப்ப அளவுக்கு போயிடாத. என்ன உன் வீட்டுக்கு வேணா ரப்பாரு, பிசினஸ்க்குனா ரப்பாரு. நான் உன்னுடைய அந்த மார்க்கம் தீனுக்கு வந்து நான் தான் ரப்பு. நான் தான் தலைவனுக்குலாம் தலைவன் ஒத்துக்கோ. ஃபிரௌன்லாம் வந்து நான் தான் அல்லான்னு சொன்னான். என்ன நான் தான் அல்லான்னு சொல்றது ஒண்ணு. என்னை விட மற்றவங்களை அல்லாவோட கம்பேர் பண்ணி அல்லாவுக்கு இணையாக்குறதும் அது ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்ல வந்தாலும் வந்துடும். இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஸோ இந்த ஷிர்க்கு அல்லாக்கு வந்து நம்ம பணிவு இல்லாம இருக்கிறதுல இருந்து நம்ம முதல்ல அல்லாட்ட தோற கேட்கணும். ரெண்டாவது நம்ம அந்த செயல்களில் ஈடுபடணும். நிறைய அமல்கள், இவாதத்து, என்ன சொன்னாலும் செஞ்சது, சொல்றது, செய்யறது. இந்த என்ன சொல்ற கட்டளைய செய்யாம மீறும் போது தானே நம்ம வந்து ஹியூமன் பீயிங், நம்ம மனிதர்கள் தவறு செய்வோம். உடனே திரும்பி வந்துடணும். என்ன இதுலயே பார்த்துக்குவோம். என்ன நமக்குலாம் சொர்க்கம்தான். என்ன நம்ம வந்து நம்ம இப்படியும் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு வீண் தைரியம், அசட்டு தைரியம் யாருக்குமே இருக்கக்கூடாது. என்ன உமர் அலிலாத்துல சொல்லுவாங்களாம், எல்லாரும் சொர்க்கத்துக்கு போய் என்ன மட்டும் நரகத்துல போட்டாலும் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டு இருக்குமா அவங்களுக்கு. என்ன எல்லாரையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலு சொர்க்கத்திலையும் ஒரு கால் நரகத்துல ஒரு அதிசயம் இருக்குல்ல, அது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு கால் போய் சொர்க்கத்துல படிச்சுட்டு இன்னொரு காலு சொர்க்கத்துக்கு வந்தாதான் நமக்கு அந்த காலு அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இந்த அளவுக்கு பயந்துருக்கிறாங்க. ரெண்டு காலம் போய் சொர்க்கத்துல போய் இறங்கினாதான் நமக்கு வந்து ஒரு திருப்தி வரும். அந்த அளவுக்கு வந்து அவங்க பயந்து இருந்திருக்காங்க. ரொம்பவும் அந்த மாதிரி ரசூலுல்லாஹி கூட இந்த சஹாபாக்களே அந்த ஒரு பயத்தோட என்ன எவ்வளோ நன்மைகளை விரைஞ்சு செஞ்சிருக்கிறாங்க. என்ன ஸோ அப்படி இல்லாம நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போயிடுவோம், என்ன நம்மளாம் முஸ்லீம் ஆயிட்டோம், என்ன லாயிலா எல்லாம் சொன்ன இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கை இருக்கணும். என்ன எப்படியோ நம்ம நரகத்துக்கு போட்டா என்ன பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கடைசி நேரத்துல சைத்தானுடைய ஊசலாட்டம் வந்துடக்கூடாதுங்கிற வரைக்கும் அந்த கேட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளையும் ஆக்கக்கூடாது, நம்ம சந்ததிகளை ஆக்கக்கூடாது, இந்த ஒவ்வொரு உம்மத்தையும் ஆக்கக்கூடாது அப்படின்னு நம்ம துவா செய்யணும். அடுத்தது ஓகே. அப்புறம் வந்து லாஸ்டா இந்த வசனத்துல ஒரே ஒரு விஷயத்த நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதாவது உலகத்துல இன்னைக்கு எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது, எவ்வளவு அட்டூழியங்கள் நடக்குது. ஒடுக்கப்படுற மக்கள், அதாவது குறிப்பாக ஏழை வர்க்கத்துல இருக்கக்கூடிய, அதாவது வந்து தேவையுடைய ஒரு நிலைமையில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து ஒரு கட்டத்துல வந்து பெரிய அதிகாரத்தினால ஒடுக்கப்படுறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அந்த அதிகார தன்மையில இருக்கிறவங்க அவங்களுடைய இது எல்லாமே தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு ஆறுதல் இந்த இடத்துல அளிக்கிறான். மறுமையில இவங்களுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும்னா கழுத்தோடு பிணைக்கப்பட்டு நரகத்துல தூக்கி வீசப்படுவாங்க. சோ அப்படின்ற ஒரு எச்சரிக்கைய அல்லாஹ் வந்து இதுல சொல்றான். இன்னொரு சைடு பார்த்தா அந்த அநியாயத்துக்கு உள்ளாகிற மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் அல்லாஹ் கொடுக்குறான். இவங்களுடைய நிலைமை இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றத சொல்றத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதாவது இன்னைக்கு அதிகாரத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பெருமையின் காரணமா, அகந்தையின் காரணமா கீழே உள்ள மக்களை ஒடுக்குறாங்க இல்லையா? அது ஒரு கட்டத்துல வந்து இதெல்லாம் தற்காலிகமானதுதான். இதே மக்கள் அகந்தையிலே இந்த பிடிவாதத்திலையும் அகங்காரத்திலே இருந்தாங்கன்னா நாளைக்கு மறுமையில அல்லாவுக்கு முன்னாடி அவங்க கழுத்துக்கள்ல வந்து விலங்கிடப்பட்டு நரகத்தில் ஒதுக்கி வீசப்படுவாங்கன்ற ஒரு காட்சி தான் அது ஒரு சைடு. இன்னொரு சைடு அந்த அநியாயத்துக்குள்ளாகிற மக்களுக்கு ஒரு ஆறுதல் எல்லாம் கொடுக்குறான். நீங்க கவலைப்படாதீங்க, இதெல்லாம் தற்காலிகமானதுதான். உண்மையான அதிகாரம் ஆட்சின்றது அல்லா கிட்டதான் இருக்குன்றத எல்லாம் வந்து புரிய வைக்கிறான்ல. இதெல்லாம் கேட்டு திருந்தி வந்துட்டாங்கன்னா ஓகே, அவங்க உடனே தௌபா செஞ்சுட்டா உடனே மன்னிக்கிறேங்கிறான்.
அந்த மாதிரி மன்னிக்கிறாங்க. அடக்குமுறையாளர்களையும் 99 கொலை பண்ணிட்டு இன்னொரு 100 கொலையும் பண்ணவங்களையும் வந்து அந்த கதை தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இல்லையா? என்ன அவங்களே அவனே வந்து எல்லாம் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். காலகாலமா தொழுகை வணக்கம் எல்லாம் பண்ணி என்ன தன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அநியாயம் செஞ்சவங்கள நரகத்துக்கு அனுப்புறான். எதுவுமே செய்யாம ஒரு நடத்த சரியில்லாத ஒரு பெண்மணி ஒரு அவன் ஒரு ஒரு நாய்க்கு வந்து தண்ணி கொடுத்ததுனால அவங்க கடைசியில் ஈமான் கொண்டிருப்பாங்க. அவங்கள வந்து சொர்க்கத்துக்கு அனுப்புறான் இல்லைங்களா? ஸோ நம்ம கடைசி நேரத்துல இந்த அந்த நேரத்திலயும் எவ்வளவு பெரிய குடும்பக்காரங்களா இருந்தாலும் எவ்வளவு பெரிய சர்வாதிகாரியா இருந்தாலும் எவங்க வந்து இந்த மாதிரி மீண்டுட்டு கேட்கிறாங்களோ அந்த பாவங்களையும் நன்மையை மாத்திரானோ அது வேற இருக்கு. என்ன யாரு வந்து உண்மையிலேயே மனமுருகி யாரெல்லாம் அந்த பாவத்தை செஞ்சுட்டேன் இந்த மாதிரி முதலாளி யாரு கிடைக்கும்? செஞ்ச தப்பு செஞ்சுட்டேன்னா அதுக்கும் சேர்த்து கூலி கொடுக்குற முதலாளி எங்கே கிடப்பாங்க? என்ன நினைக்கிறீங்க? மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கருணையும் அவனுடைய அருளும் அளவற்றது. என்ன நம்மளால அளவிடவே முடியாது. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம நற்காரியங்களையும் அமல்களையும் நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கு இன்ஷா அல்லாஹ். وجعلنا من بين أيديهم سدا ومن خلفهم سدا فأغشيناهم فهم لا يبصرون. அவர்களுக்கு முன்னால் ஒரு தடுப்பையும் அவர்களுக்கு பின்னால் ஒரு தடுப்பையும் ஆக்கிவிட்டோம். பின்னர் அவர்களை மூடிவிட்டோம், ஆதலால் அவர்கள் எதையும் பார்க்க சக்தி பெற மாட்டார்கள். சோ 9வது வசனம் இது. இப்போ இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا, அவர்களுக்கு முன்னால் ஒரு திரையை நாம் வந்து ஏற்படுத்தி விட்டோம். இதுலயும் வந்து ஜால்னா அப்படின்னு சொல்றது நம்ம இது ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல. அந்த நா அப்படின்ற வார்த்தை அல்லாஹ் ஒருவன் தான், ஆனா பன்மையா சொல்றது அப்படின்றது அவனுடைய மகத்துவத்தை குறிக்கிறதுக்காண்டி அல்லாஹ் வந்து ஜால்னா அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறான். மிம்பைனி ஐதீஹிம் அப்படின்னா ஐதுன்னா கைன்னு சொல்லுவாங்க, எதுன் அப்படின்னா கை. மிம்பைனி ஐதீஹிம்னா கைகளுக்கு முன்னால் அப்படின்றத இதுல வந்து லிட்டரியா பொருள் எப்படி சொல்றாங்கன்னா அந்த அவர்களுக்கு முன்னால், அவ்வளவுதான் அப்படின்ற பொருள்ல அது பயன்படுத்தப்படுது. ஏன்னா நிறைய இடத்துல அந்த மிம்பைனி ஐதீகம்லாம் வரும், பார்த்திருப்பீங்க. சந்தன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இத வந்து ஒரு தடுப்பு, ஒரு சுவர் அப்படின்ற பொருள்ல நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒமின் ஹல்ஃபியும் சத்தன், அவர்களுக்கு பின்னால் ஒரு திரையும் நாம் வந்து ஏற்படுத்தி விட்டோம். அவர்களை நாம் மூடி விட்டோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். லா யுபசிரூன், அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அப்படின்னா அஹக்கன், குருடாயிருச்சு அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்றான். சோ இதற்கு ஒரு சபப் நுசூல் இருக்கு. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய கட்டளையை ஏற்று மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போற அந்த டைம்ல அபு ஜஹல் அதே மாதிரி உள்ளிட்ட முக்கிய குறைஷி தலைவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துன்பம் விளைவிக்கிற விதமாக போவிடாம நிக்கிறாங்க. வெளியே வந்தாங்கன்னு சொன்னா எப்படினாலும் நம்ம கொன்றலாம் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ்வினுடைய கட்டளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. அந்த டைம்ல நபி அவர்கள் அவங்கள சூழ்ந்து நின்ற அந்த காஃபிர்களுக்கு முன்னாடியே நடந்து போறாங்க. இந்த கையில வந்து கொஞ்சம் மண் எடுத்து இப்படி தூக்கி வீசுறாங்க. அவர்களுடைய பார்வை வந்து தற்காலிகமா, அதாவது ஒரு உறக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி அல்லது ஒரு அசதி ஏற்படுத்துற மாதிரி கண்களுக்கு தெரியாம நபி அவர்கள் வந்து மறைஞ்சு போறாங்க. இது முழுக்க அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு. சோ இப்படி இருக்க இந்த நடந்து போற தருணத்தை இந்த 9வது வசனத்தை ஓதிக்கொண்டே போனாங்க அப்படின்னு சொல்லி சில வரலாற்று ஆசிரியர்கள், தப்சீர் ஆசிரியர்கள் வந்து குறிப்பு கொடுக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. சோ இந்த வசனம் வந்து அந்த லா யுக்மினூன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லியிருந்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருக்கான்றத 8வது வசனத்துல 8வது ஆயத்துல சொல்லிட்டு இப்போ 9வது ஆயத்துல தொடர்ந்து அதை பத்தி தான் அல்லாஹ் வந்து பேசுறான். சோ இதை வந்து தப்சீர்ல சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து நம்ம 2 விதமா இதுலயும் வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. இப்போ
ஒண்ணு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து துன்புறுத்தணும்னு சொல்லி நினைக்கும் பொழுது யாரு அப்படின்னு சொன்னா மக்கால இருந்த அந்த குறைஷி தலைவர்கள் அவங்க எல்லாம் நெருங்கும் போது அல்லாஹ் வந்து அந்த காஃபிர்களுடைய கண்களுக்கு முன்னாடி ஒரு திரையை ஏற்படுத்திட்டான். அதனால நபி அவர்கள் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அவங்களால துன்புறுத்தவோ எதுவுமே செய்ய முடியல. அப்படி வந்து அல்லாஹ் பாதுகாத்தான். சோ இறை தூதர்களையும் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முஃமின்களையும் இந்த தீயவர்களுடைய சூழ்ச்சியில இருந்து அல்லாஹ் எப்படி பார்த்தான், எப்படி வந்து பாதுகாத்தான்றத சொல்லக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்றத நம்ம வந்து தெரிய முடியுது. இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து தனக்கு முன்னாடி இருக்கிற சத்தியம் உண்மை எல்லாமே தெரிஞ்சு அதை மறுத்துக்கிட்டே வரும் பொழுது தீமையினுடைய அந்த உச்ச கட்டத்துக்கு போயிடுறான். சோ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய அந்த வழிமுறை, அதாவது அல்லாஹ்வினுடைய சுன்னத் அந்த இடத்துல நடைமுறைப்படுத்தப்படுது. ஒருத்தன் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்த மறுத்து கொண்டே வந்தான்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவனுடைய அகக்கண்ணை பார்க்க விடாம, அதாவது அதுக்கப்புறம் என்ன நல்லது கிடைச்சாலும் எது கண்ணுக்கு முன்னாடி நல்லதா தெரிஞ்சாலும் மனிதன் வந்து ஏற்றுக்கொள்ளாத மாதிரி அல்லாஹ் வந்து ஆக்கிடுவான். ஒரு குருட்டுத்தன்மை, எப்படி சொல்றது, ஒரு தற்காலிக குருட்டுத்தன்மை. கண்ணெல்லாம் நல்லா தெரியும் ஆனா சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மையை அல்லாஹ் வந்து ஆக்கிடுவான். சோ அதே மாதிரி மனிதனுடைய பேராசை, அவனுடைய கர்வம், உலகத்தை நான் வந்து எல்லா விதத்திலையும் அடைஞ்சு கொள்ளணுன்ற மோகம், இது எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னா அவனுக்கு முன்னாடியும் பின்னாடி ஒரு தடுப்பு சுவரா மாறிடுது. ஃபர்ஸ்ட் தடுப்பு, முன்னாடி இருக்கிற தடுப்பு அப்படின்னா அவன் கண்ணுக்கு முன்னாடி மரணம் இருக்கு, எப்போ மௌத்தாவான்றது அவனுக்கே தெரியாது. மறுமை இருக்கு, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய அந்த விசாரணை இருக்கு. இந்த உண்மையெல்லாம் அவன் பார்க்கவே முடியாத மாதிரி அல்லாஹ் ஆக்கிது. முன்னாடி வந்து ஒரு திரை வந்துருச்சு இல்ல, அதனால அவனால எதுவுமே பார்க்க முடியாது. அவனுக்கு பின்னாடி ஒரு தடுப்பு இருக்கு. அந்த தடுப்புனா என்ன, எத்தனையோ சமுதாயங்கள் கடந்த காலத்துல அதுல இருந்து நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கு. ஆது கூட்டத்தை அல்லாஹ் வந்து அழிச்சான், சமூது கூட்டத்தை அழிச்சான், பெரும் பெரும் தீய செயல்களை செஞ்சவங்களை அல்லாஹ் வந்து அழிச்சான். இதெல்லாம் பார்த்தாவது நான் என்னுடைய வாழ்க்கையில திருந்தி கொள்ளலாம் அப்படின்ற வாசலை அல்லாஹ் வந்து திரை வந்து அடைச்சிடுவான். ஏன்னா ஆரம்பத்துல இவங்க அல்லாஹ்வினுடைய எல்லா செய்திகளையும் மறுத்தவங்க, எல்லாத்தையுமே வந்து ஒரு ஏளனமாக பரிகாசம் செய்த மக்களுக்கு தான் அல்லாஹ் வந்து ஒரு திரையை நாம் முன்னாலும் பின்னாலும் ஏற்படுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். சோ இப்படிப்பட்ட மனிதர்கள், கண்ணுக்கு முன்னாடி எது இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நபர்கள், அவர்களுடைய நிலைமை மிக மோசமான ஒரு நிலைமை, அகக்கண் குருடாயி அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமைய வந்து இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சோ தன்னுடைய, எப்படி சொல்றது, ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கல்ல, தன் வினை தன்னையே சுடும் அப்படின்ற மாதிரி, அவன் செஞ்ச எல்லா செயலுமே நாளைக்கு வந்து அவனுக்கே ஒரு பெரிய பாதிப்பாக மாறிவிடும் அப்படின்றதுதான் அல்லாஹ் இந்த வசனத்துல ரெண்டு விஷயத்துல நம்ம வந்து இத வந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. சோ இந்த முக்கியமான வசனம் நம்ம கிட்ட என்ன சொல்லுது, நமக்கு என்ன இதை வந்து புரிய வைக்குது அப்படின்னு சொன்னா, திரை, அந்த தடுப்பு வராம இருக்க நம்மளுடைய லைஃபை எப்படி அமைச்சுக்கலாம். அல்லாஹ் வந்து முன்னாடியும் பின்னாடியும் ஒரு தடுப்பை ஏற்படுத்திட்டான்னா அதுக்கு பின்னாடி நேர்வழி அப்படின்ற ஒரு வாசலே இல்லாம போயிடும். சோ அதுல இருந்து நம்ம வந்து அதுக்கப்புறம் என்ன, நமக்கு பின்னாடி வரலாற்று நிகழ்வுகள் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவு கூட்டங்கள் அழிக்கப்பட்டுச்சுன்ற செய்தியை அல்லாஹ் நேர்வழி பெற்றாங்கன்றத சொல்றான். அதை கண்டு நம்ம வந்து திருந்தி முன்னாடி போற மாதிரி ஒரு நிலைமை உண்டு. ஆனா எப்போ அந்த சத்துன்னு சொல்ற திரை தடுப்பு வந்துருச்சோ அதுக்கு பின்னாடி எதுவுமே செய்ய முடியாத மாதிரி ஒரு நிலைமை ஆகிவிடும். ஏன்னா இன்னைக்குள்ள சமுதாயம் முக்கியமாக இருக்கிறது வட்டி விஷயம். நீங்க பல தடவை பேசும்போது நான் கவனிச்சிருக்கேன், வட்டி சம்பந்தமா அதிகமா நீங்க வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவீங்க. ரெண்டாவது, எப்படி நடந்து கொள்ளணும்ன்ற முறை தெரியாம அநியாயமாக நடந்து கொள்கின்ற முறைகள். அதே மாதிரி இன்றைக்கு செய்திகள்ல வரக்கூடிய பாலியல் அராஜகம், பாலியல் ரீதியாக எவ்வளவு மோசமான நிலைக்கு முஸ்லிம் சமுதாயம் கூட ஆளாகி இருக்கிறது அப்படின்னும் போது அதுக்கப்புறம் என்னன்னா அவங்களால நேர்வழிக்கே வர முடியாதோ, அப்படி ஒரு தடுப்பு அல்லாஹ் வந்து ஏற்படுத்திடுவானோன்ற அச்சம் கூட இந்த இடத்துல நமக்கு வந்து ஏற்படுது. சோ அப்படிப்பட்ட மக்கள் எல்லாருமே திரும்பி வர்றதுக்கான ஒரு முக்கியமான வசனமாக இந்த வசனத்தை நம்ம வந்து பார்க்க முடியும். அதே மாதிரி இன்றைக்கு உள்ள யூத், அந்த
யங் ஜெனரேஷன் எல்லாருமே நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தான் ஆன்லைன் கேம்ஸ்லயும் சரி, அதே மாதிரி ஆபாசங்கள்லயும் சரி, போதைப் பொருள்லயும் சரி, அதே மாதிரி பாக்குற அந்த காட்சிகள், பெண்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள், உலகத்தை ஈர்க்கிற மாதிரி, அவனை ஈர்க்கிற மாதிரி உள்ள உலகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே மனிதனை வந்து அப்படியே மூழ்கடிச்சிருது. இப்படி மூழ்கடிச்சு அடிச்சு என்ன ஆகுதுன்னு சொன்னா, கடைசியில வந்து பெத்தவங்க எல்லாம் கவலைப்படுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாயிடான். அவனே தன்னுடைய மௌத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமைகளை யோசிச்சு பார்க்கணும். நாளைக்கு நான் மௌத்தா போக போறேன், என்கிட்ட என்ன நன்மைகள் இருக்கு, என்னுடைய நேரம் ஃபுல்லா இப்படி வேஸ்டா போகுது, நாளைக்கு அல்லாஹ் வந்து எனக்கு ஒரு திரைய ஏற்படுத்திட்டானா, தடுப்பை ஏற்படுத்திட்டானா என்னால அப்படின்ற ஒரு சிந்தனை அது வந்து நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும்ன்றத அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு வந்து சொல்லி சொல்லி தருகிறார். அதே மாதிரி அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்கள், நபிசல்லாஸ்ல எப்படி வாழ்ந்தாங்க, எதை செய்ய சொன்னாங்க, எதை செய்ய வேணான்னு சொன்னாங்க, அதே மாதிரி நமக்கான ஒழுக்க நெறிகள் என்ன, யார வந்து முன்மாதிரியை எடுத்துக்கொள்ளணும், இப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சொல்லப்பட்டாலும் கூட இன்றைக்கு அதை வந்து என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப ஏளனமா பேசுறாங்க. எந்த காலத்துல நீ வாழ்ற, இப்படிலாம் நான் இருந்தா எப்படி இருக்கிறது, இன்னைக்குள்ள ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி தானே மாற முடியும். தாராளமா மாறலாம், இன்னைக்குள்ள ட்ரெண்டிங் ஏத்த மாதிரி மாறலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹும் எப்படி வழிகாட்டி இருக்கிறானோ அந்த ட்ரெண்டிங்ல வாங்க. அதுதான் ட்ரெண்டிங், அதுதான் நமக்கான நாம பின்பற்ற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் மறுக்கும் போது ஒருத்தன் என்ன ஆகுறான்னு சொன்னா, கடைசியில அவனுக்கு வந்து நன்மை எது தீமை எதுன்னு பிரித்தெறிய முடியாத ஒரு அந்த குருட்டுத்தன்மை அல்லாஹ் வந்து ஏற்படுத்திடும். அந்த அகக்கன் குருடு ஆயிடுச்சுன்னு சொன்னா எது சரி எது தப்புன்னு அவனுக்கே தெரியாது. அப்படியே உணர்ந்து கொண்டே லைஃப்ல வந்து போற மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டுன்றத அல்லாஹ் இந்த வசனத்துல நமக்கு வந்து எச்சரிக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த முதல்ல நரகத்துடைய சீனை சொல்றான். நரகத்துல உடைய சீன் கூட இருக்கும், உலகத்துல உள்ள சீனிய சொல்றான்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு முன்னாடி நரகத்துல முன்னாடி ஒரு தடுப்பு இருக்கும், பின்னாடி தடுப்பு இருக்கும். அவனை வந்து மூடிடுவோம், மூடி அதாவது வேதனை செய்யப்படும். ஏன்னா அங்க நரகம் வந்து நெருப்பு உள்ள போட்டா உள்ள வந்து இருட்டு தானே, அவனுக்கு அங்க இருட்டு தானே. சோ அவன் பார்க்க முடியாது அவனால. சோ இங்க உலகத்திலயும் அதுக்கு அடுத்த ஆயத்துல அவனுக்கு வந்து எச்சரிச்சாலும் எச்சரிக்கை வந்தாலும் ஒரே சவாதான். அதுக்கு இந்த உலகத்திலயும் அவனுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கு அப்படிங்கிறான். நம்ம இந்த லிஸ்ட்ல இருக்கோமா அப்படிங்கறத நம்ம டெஸ்ட் பண்ணிக்கணும். நமக்கு வந்து உண்மையை சொன்னா நமக்கு வந்து நம்ம மூடிக்கிறோமா, ஒரு உண்மை இது செய்யக்கூடாது இதை செய்யலாம் அப்படின்னு சொன்னா நம்ம அது ஓப்பன் ஆகுறோமா, இது எல்லாம் செஞ்சது நம்ம வீட்டுல எல்லாம் செய்யறது தான், அந்த உலகம் செய்யறது தான், இந்த மூதாதையர்கள் செஞ்சது தான், என்ன அது வந்து நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம் அப்படின்ட்டு மனசை திறக்காம இருந்தாங்கன்னா அவனுக்கு வந்து அந்த தடையை ஏற்படுத்திடுறான். என்ன ஸோ அவங்களால அகக்க நாளைக்கு சொன்ன மாதிரி பார்க்க முடியாது. என்ன ஸோ எவ்வளவு நியமத்துக்கள் கொடுத்திருந்தாலும் அந்த நியமத்தை தெரியாது அவனுக்கு. என்ன அவனுக்கு கொடுத்த ஆரோக்கியமா இருக்கட்டும், அவனுக்கு கொடுக்குற ரேசுக்கா இருக்கட்டும், என்ன அவனுக்கு கொடுக்குற ஒரு நல்ல நல்ல விஷயங்களா இருக்கட்டும், கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், அவன் வந்து அதை வந்து ஒரு அகக்கண்ணோட பார்க்க மாட்டான். ஒரு நல்லது வந்தா உடனே என்ஜாய் பண்ணுவான். ஓ இது என்னுடைய சம்பாத்தியத்தில் தான் வந்தது, என்னுடைய அறிவுனால தான் வந்தது. ஒண்ணு ஒரு ஒரு டெஸ்ட் வந்துருச்சுன்னா துடிச்சு போயிடுவான். நான் ஸோ இது வந்து அல்லாட்டேது வந்துச்சு, ஒரு பொறுமையோட சபர் இருக்காது. நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கக்கூடாது. எது நல்லது நடந்தாலும் அல்லாவோட நடந்தது, இது வந்து இழந்தாலும் லாஸ் ஆனாலும் எது வந்து எல்லாம் நமக்கு ஏற்படுத்தியதான், அதுல என்ன படிப்பினை அப்படின்னு பார்த்து மூவ் ஆகிட்டு இருந்தா தான் நமக்கு வந்து ஒரு பொறுமையா இருக்க முடியும். ஒரு மனசுல வந்து அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இல்லைன்னா ஒரு டிப்ரெஷன்ல ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு சைக்கியாட்ரிக்ட்ல போயிட்டு தனக்கு தானே பெதற்றிக்கிட்டு ஒரு மூத்தா போனாலே பாருங்களேன், 3 நாளைக்கு துக்கம் இருக்க வேண்டியதுதான். அதுக்காக காலம் பூராவும் சில பேர் நினைச்சு உருவி என்ன அவங்களையும் வருத்திக்கிட்டு மற்றவங்களையும் இருக்கிறவங்களையும் வருத்திக்கிட்டு இருப்பாங்க. என்ன என்ன எல்லாமே உலகத்துல இருக்கிறவங்க இறந்து போறவங்க தான். என்ன அல்லாஹ் குர்ஆன்ல ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும்னு சொல்லிட்டான். என்ன சோ சில பேர் இப்பவும் என்ன விட்டுட்டு போயிட்டாரு, என்ன வந்து அல்லாஹ் வந்து இவ்வளோ
இன்னும் குறைச்ச வயசுல எல்லாம் அவனை எடுத்து போயிட்டான். அல்லாவுடைய கதிர் முடிஞ்சு போச்சுங்கிறப்போ இன்னா சொல்லிட்டு நம்ம அந்த பொறுமையா இருக்கிறவங்களுக்கு வந்து அல்லா மகஸ் இன்னல்லா மகஸ் சாபிரின்னு சொல்றான். ஸோ அந்த பார்வை யாருக்கு இருக்கும்னா, நம்ம யார் ஈமான்தாரிகளோ தக்குவா இருக்கிறவங்களோ அவங்களுக்கு தான் வரும். இல்லைன்னா நம்ம தடை பண்ணிடலாம்ல. தன்னுடைய உண்மையை புரிஞ்சுக்கிறதுல இருந்து என்ன அந்த இந்த இது காக்கா உட்காந்தா பணம் பணம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க என்ன. ஸோ நான் வந்து அது பண்ணதுனால எனக்கு இது வந்துச்சு, பூனை குறுக்க போனதுனால இந்த காரியம் கெட்டு போச்சு என்ன. நான் அப்பவே சொன்னேன் இது நடக்காதுன்னு, அந்த ஜோசியர் சொன்னாரு, அது ஒரு பெரிய பாவம் என்ன. ஜோசியம் பார்க்கறது என்ன, அவரு அந்த பாபா சொல்லிட்டாரு என்ன, இந்த ஓதி பார்த்தோம், இந்த பால் கிதாப் திறந்து பார்த்தோம் என்ன, அதுல வந்து இப்படி இருக்குது போகுது வருது, இதெல்லாம் வந்து ஒரு தடை தான் என்ன. அதெல்லாம் இல்முல் கைப் இல்லைங்களா, நமக்கே தெரியாது என்ன. அதை வச்சு பெரிய பிசினஸ் நடக்குது. அது ஒண்ணு. எங்க ஊர் பக்கத்துல ரோட்டு ஓரத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிசினஸா பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க என்ன. தட்டு எழுதி கொடுத்துக்கிட்டு தண்ணியை ஊத்திக்கிட்டு என்ன, அவர் தொழுவ போறாரா என்னன்னு சரியா தெரியாது. அப்படியே அவங்களும் அந்த லிஸ்ட்ல வந்துருவாங்க என்ன. அவங்களால பார்க்க முடியாது, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை போயிருது. அந்த அந்த ஆலிம் ஷா என்ன சொல்றாரோ, ஆலிம் ஷா அஸ்தகுல்லா, அந்த அவரு அந்த ஜோசியர் என்ன சொல்றாரோ என்ன, அதே நம்பி அவர் சொல்றது இது வந்து அவங்க கண்ட்ரோல்ல வந்துடுறாங்க. அதனால நிறைய முறைகேடுகள் நடக்குது. இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு வீக்னஸா எடுத்துக்கிட்டு அவங்கள வந்து காசு பறிக்கிறது என்ன, பிளாக்மெயில் செய்யறது என்ன. நீ வந்து எனக்கே நடந்திருக்கு ஒரு தடவை. நான் ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. இவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஹஜரத்தை போய் பாருங்க அப்படின்னு. அவர் வந்தாரு வீட்டுக்கு. வந்து அவங்களுடைய என்ன சொல்றாருன்னா, இந்த உங்க பையன் ஒரு 10 வயசு ஆகும்போது அவனுக்கு பெரிய ஆபத்து இருக்கு என்ன, அதுக்கு நீங்க இப்பதான் ஏதாவது செஞ்சாகணும் என்ன. பையன் மேல ஒரு ஒரு சொன்னா, பையன் மேல ஒரு ஏதோ நடக்க போகுதுன்னா எல்லா பெற்றோருக்கும் ஒரு பயம் வந்துடும் என்ன. அதுக்கு வந்து அவர் இப்போ நம்ம ஒரு தடை பண்ணிடுவோம் என்ன, ஒரு தகடை அடிச்சிருவோம், ஒரு தாயத்தை கட்டிடுவோம் என்ன, இதுக்கு ஒரு வந்து ஒரு 10,000 ஆகும், 20,000 ஆகும் என்ன. ஸோ அப்படி சொல்றாரு. நான் அதெல்லாம் கேட்கல வச்சுக்கலேன். இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் அல்லா மேல நம்பிக்கை அப்படி நடக்கணும்னு நடக்கத்தான் செய்யும் நான், அப்படி நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். நான் இவங்க வந்து அல்லாவுக்கு வந்து மேல போய் வானத்துல போய் என்ன ஒட்டு கேட்டுட்டு வந்தாங்களோ என்ன. அதுவும் சொல்றேன், அடுத்த ஆயத்துக்கள் வருது, ஜின்கள் வந்து போவோம், சில விஷயங்கள் கேட்கும் என்ன, வரட்டப்படும் என்ன. ஸோ அவங்க வந்து மனைவி ஹஸ்பண்டை வந்து பிரிக்கிற வேலையை செய்வாங்க அப்படின்னு அல்லா சொல்றான். பட் இவங்கெல்லாம் வந்து நம்ம அந்த அளவுக்கு நம்ம நம்ப தேவையில்லை. ஒருத்தர் வந்து சொல்றான் வந்து சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு தொப்பி தாடி எல்லாம் வச்சுட்டு, நான் எல்லா இமாம்களையும் சொல்லலை நான், சில பேர் இருக்குன்னு இருக்கிறாங்க என்ன. இது ஒரு தொழிலா, வந்து அவங்கள வச்சுதான் நல்ல காரியம் நடக்கும், அவங்கள வச்சுதான் வந்து ஒரு வந்து பெரிய பெரிய பணக்காரங்களே, அறிவாளிகள் இல்ல, பெரிய பெரிய படிச்ச ஆளுங்க, படிச்சு பெரிய பெரிய பிசினஸ் பீப்புள் பாத்தீங்கன்னா அவர் சொல்லட்டும் என்ன, என்ன இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுப்போம் என்ன. உனக்கு அல்லா கொடுத்துருக்கிறான் அறிவு என்ன. உனக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் அல்லா வந்து நீ ஒரு அடி எடுத்தா நான் உனக்கு வந்து 10 அடி ஓடி வர்றேன், நீ ஒரு அடி நடந்து வந்தா நான் ஓடி கொண்டு விட்டு வரேன் அப்படிங்கிறான் என்ன. பின்னாடி நரம்புக்கு அருகில இருக்கிறேங்கிறான் என்ன. அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு தடையை ஏற்படுத்திட்டு நமக்கு நாமே நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நமக்கு வந்து இந்த அவங்க இந்த மத்த மத்த விஷயங்கள் நடந்தா தான் பாருங்க. நேற்று கூட உண்மையா போய் தெரியல, ஒரு நரபலி நடந்திருக்கு இல்லையா ஊர்ல. நரபலி என்னன்னு தெரியல, ஒரு 6 வயசு பையன் காணும் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க பேஸ்புக்ல ஒரு போஸ்டர். உண்மையா பொய்யா தெரியல என்ன, அல்லாஹ் ஆலம். அந்த காலத்துல அந்த மாதிரி உயிரெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. காவல் என்ன வந்து ஒரு இந்த ஒரு வீடு ஒரு நல்ல காரியம் செய்யும் போது சில பேர் அழைச்சிட்டு வந்து உயிரை வந்து ஒரு குழந்தைய வந்து அறுத்து போடுறது என்ன. இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய மூடத்தனம் பாருங்க. இதெல்லாம் வந்து இந்த லிஸ்ட்ல வந்துடும். அவங்க வந்து மார்க்கம் வெளிச்சம் வந்துருச்சு என்ன, எல்லாம் வந்து மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்திட்டான் என்ன. இந்த மாதிரி வீண் மூட நம்பிக்கைகள் இன்னும் சில வீடுகள் எல்லாம் வீடு கட்டும் போது இதெல்லாம் இருக்குது. இப்போ வீடு கட்டினா அந்த வீட்டுல வந்து பூஜை வைக்கிறது, நம்ம முஸ்லீம்கள் வீட்லயே என்ன எலுமிச்சவளம் புழிஞ்சு அந்த இன்னும் சந்தர்மெல்லாம் தடவி சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் செய்யறாங்க. அது பெரிய ஒரு அதான் பெரிய ஒரு ஷிர்கான வேலை. அல்லாஹ்க்கு வந்து அந்த வீட்டுல எப்படி பறக்கத்து வரும். அவங்க வந்து செஞ்சவங்க
தௌபா செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு மீண்டணும். என்ன, ஏன்னா அவரு செஞ்சாரு, கொத்தனார் செஞ்சாரு, ஆசாரி செஞ்சாரு அப்படிங்கிறாங்க. உன் வீடு அது. என்ன, நீ காசு கொடுத்து கட்டுற. அவங்களுடைய மார்க்க சடங்குகளை வந்து நம்ம வீட்டுல செய்யறதுக்கு வந்து நம்ம அல்லாஹ் வந்து அதுக்கு நம்ம பதில் சொல்லணும் நாம. ஏன்னா அவங்க நம்பிக்கை அவங்க வீட்டுல வச்சு செஞ்சுக்கலாம். அவங்கள நம்ம குறை சொல்ல போல. அவங்க அந்த மாதிரி சிச்சுவேஷன் மாற்று மத சகோதரர்கள் அவங்களுக்கு எப்போ ஹிதாயத்து கொடுப்பான். சோ இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ஒத்து போறதும் ஒரு தடை தான். அவங்க சொன்னாங்க நம்ம இல்லைன்னா நாளைக்கு கூடு கட்ட வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன, சோ இந்த மாதிரி ஒரு இப்படி அனாச்சாரம். இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கா? இந்த சனிக்கிழமை இறந்து போனாங்கன்னா ஆஹ் ஒரு கோழி ஒண்ணு கொண்டு போவாங்களே அது வேற இருக்கோ? தனியா. இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கு. சில பேர் அந்த முகூர்த்து கண்டுக்கிற வீட்டுக்கு சனிக்கிழமை போக கூடாதுமாங்க. இப்ப இறந்து போயிட்டாங்க, அட்டென்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, சனிக்கிழமை அந்த வீட்டுக்கு போக கூடாது, அந்த இறந்த வீட்டுகளுக்கு. எங்க ஊர்ல அதெல்லாம் இருக்கு, அந்த உடம்பெல்லாம் இருக்கு இன்னும். என்ன, வெள்ளிக்கிழமை ஜும்மால இந்த வேலையை பார்க்க கூடாது, அது வந்து முசீபத்து. செவ்வாய்க்கிழமை இந்த வேலையை பார்க்க கூடாது. என்ன, செவ்வாய்க்கிழமை ஒருத்தன் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்தா வேணாமீங்களா? என்ன நினைக்கிறீங்க? என்ன, ராகு காலம், பகல் காலம், இன்னும் சில கல்யாணங்கள்ல நல்ல காலம் பார்த்து கல்யாணம் பண்றது. ஏன்னா இதுக்கெல்லாம் நம்ம வந்து அல்லாஹ்கிட்ட பதில் சொல்லணும் இல்லைங்களா? இதுதான் வந்து அறியாமல செஞ்சு மக்கள் தெரிஞ்சுட்டா ஓகே. மார்க்கம் தெளிவு வந்த பிறகும், இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்ச பிறகும் தனக்குத்தானே ஒரு தடையை ஏற்படுத்திக்கிட்டு, என்ன, இப்படித்தான் நான் இருப்பேன், நான் பார்க்க மாட்டேன், என்ன, நான் வந்து நல்ல விஷயங்களை எப்ப செஞ்சாதான் என்ன, நல்லவர்களை எப்போ வேணாலும் செய்யலாம், அதை தள்ளி போட தேவையில்லை. சோ ஒரு நஷ்டம் வந்தாலும் இந்த காரணத்தால வந்துச்சு. சில பாத்தீங்கன்னா அந்த அனாச்சாரங்கள் நிறைய விஷயங்கள், நான் அந்த ஒரு இவன் காலையில எந்திரிச்சு இவன் மூஞ்சியில முழிச்சதுனால அது மாதிரி ஆயிப்போச்சு. என்ன, இவனை பார்த்ததுல இருந்து இப்படி ஆயிப்போச்சு எனக்கு. என்ன, நீ நம்ம எந்திரிச்சு பஜர் தொழுது சுண்ணத்லாம் தொழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்டா அது நல்ல நாள் தான், அல்லாஹ் சொல்லிடுறான். என்ன, ஒருத்தனை வந்து காலைல மூஞ்சியில முடிச்சுட்டா வந்து அவனை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரு கடை வியாபாரமே இல்லை. சோ இதெல்லாம் வந்து அல்லாஹ்க்கே வந்து மாற்றமான அடுக்காத விஷயங்கள் பேசக்கூடாது. நம்ம என்ன, அல்லாஹ் கொடுக்கறது தான் நமக்கு ரிஸ்க் அப்படிங்கிற வந்து நம்ம இந்த மாதிரி தேவையில்லாத தடைகளை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டு, அதுல வந்து நமக்கு என்ன காரணம், நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு தேவையில்லாத பயம் வந்துருது. ஏன் இது வேணாங்கிறான் அல்லாஹ்? இந்த மாதிரி வீணானவங்களை நம்பாதீங்க. ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. என்ன, பயம் வந்து அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் இருக்கணும். நன்மை செஞ்சா நன்மை செய்வான், தீமையை செஞ்சா அல்லாஹ் வந்து நமக்கு வந்து தண்டனை கொடுப்பான், நம்பிக்கை இருந்தா போதும். இந்த செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டேன், இந்த வெள்ளிக்கிழமை காலையில செய்ய மாட்டேன், என்ன, நல்ல காலம் பார்க்க தடை செஞ்சு தடை தள்ளி போயிடுது. என்ன, அதுல வர்க்கத்து இல்லாம போயிடுது. வேற எவ்வளோ தள்ளிட்டு போயிடுவோம் அந்த ஆப்ஷன். என்ன நினைக்கிறீங்க? ஒரு செவ்வாய்க்கிழமை போய் அந்த பிசினஸ் பண்ணலன்னா வேற எவ்வளோ சம்பாதிச்சுட்டு போயிட போறான். என்ன, சோ இது நமக்கு தான் நஷ்டம். அதான் எல்லாம் வந்து எல்லா நாட்களுமே எல்லாம் படைச்ச நாட்களுமே நல்ல நாள் நம்ம நம்பணும். என்ன, சோ எல்லா இந்த மாதிரி துரிசாகனங்கள், ஜோசியம், என்ன, அதெல்லாம் பெரிய பாவம். என்ன, சோ இந்த மாதிரி பெரும் பெரும் பாவங்கள் மெயினா, அதுல இருந்து நம்ம வெளியே வந்துடணும். ஷிர்க்குகள், இந்த வட்டி, என்ன, அந்த அந்த என்னது விபச்சாரம், என்ன, மது, இந்த மாதிரி விஷயங்கள்ல வெளியே வந்துடணும். இன்னும் எவ்வளவு குடிப்பழக்கம் நிறைய இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? ஊர்ல வந்து எல்லா தர மாதிரியா குடிப்பழக்கம் நிறைய, போதை மருந்து பழக்கங்கள். சோ இதெல்லாம் வந்து நம்ம மார்க்கம், இபாதத்து, ஈமான் வந்துட்டா தன்னா போயிடும் இன்ஷா அல்லாஹ். இது அந்த தடையில நம்ம வெளியே வரணும். எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம துவா செய்வோம். நம்ம கிட்ட இருக்கிற குறைகளை நம்ம சில விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கும், நமக்கு தெரியாமே இருக்கும். மூட நம்பிக்கைகள் இருக்கும், நம்மளால முடியாதுங்கிற ஒரு தடையே இருக்கும். இதெல்லாம் வந்து ஒருத்தங்க செய்யறாங்கன்னா அவங்களுக்கு சூப்பர்மேன், அவங்களுக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கு. அது ஒண்ணு அல்லாஹ் ஒவ்வொருத்தங்க ஒரு திறமை கொடுத்துருப்பான். நம்ம போய் என்ன அமெரிக்கால போய் பிரசிடென்ட் ஆக சொல்ல நம்மள. என்ன, நம்ம திறமை என்ன, நம்ம திறமையை வந்து அச்சீவ் பண்றதுக்கு எந்த ஒரு பங்கமும் வராம, சைத்தானுடைய எந்த ஒரு ஊசலாட்டத்தையும் வராம நம்ம பார்த்துக்கணும். அதான் என்ன, அதுதான் வந்து அந்த தடையில இருந்து அல்லாஹ் நம்மள எடுக்கிறான். எப்ப அந்த தடையை தகர்த்து எடுக்கிறோமோ நமக்கு வந்து அகப்பார்வை வெளியே வந்துடும். என்ன, நம்ம 2 உலகத்திலையும் இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்கள் ஆகலாம். وَسَوَاءٌ عَلَيْهِمْ أَأَنذَرْتَهُمْ أَمْ لَمْ تُنذِرْهُمْ لَا يُؤْمِنُونَ. அவர்களுக்கு நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதும் அவர்களுக்கு அல்லது அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யாமல் இருப்பதும்
அவர்களுக்கு சமமே. ஆகவே அவர்கள் விசுவாசம் கொள்ள மாட்டார்கள். சோ 10வது வசனம் இது. போன வசனத்தை சத்தியத்தை நிராகரிப்பவர்களுடைய நிலைமை அல்லாஹ் வந்து சொல்லிட்டு அவங்களுக்கு பின்னாடி முன்னாடியும் சுவர்கள் எழுப்பப்பட்டு கண்கள் எல்லாமே மூடிடும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், நீங்க அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவங்களுக்கு எந்த ஒரு வழியும் கிடைக்க, ஏன்னா கண் முன்னாடியும் பின்னாடியும் சுவர்களால் அடைக்கப்பட்ட ஒருவருக்கு பாதையை காட்டுறது எப்படி வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணும், அதே மாதிரிதான் இவங்களுடைய நிலைமையும் அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். இந்த வசனம் வந்து பொதுவான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. இதுக்கு சபப் நுசுல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட குறிப்பிட்ட சில தலைவர்கள் மக்கால அன்றைக்கு இருந்தாங்க. அபூஜஹல் இருந்தான், உக்பா பின் அபி முஅய்த் இருந்தான், உமையத் இப்னு ஹலஃப், இது மாதிரியான தலைவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய விஷயங்களை, கண்ல காட்டக்கூடிய அத்தாட்சிகளை நேர்ல பார்த்தாலும் அவங்களுடைய அகங்காரத்தின் காரணமாக மறுத்து கொண்டே இருந்தாங்க. சோ இறுதி வரைக்கும் வந்து அவங்க ஈமான் கொள்ளவே மாட்டாங்கன்றது செய்தியை அல்லாஹ் வந்து நபி அவர்களுக்கு முன்கூட்டியே அறிவிச்சு நபி அவர்களுடைய அந்த மனபாரத்தை குறைக்கிற விதமாக இந்த வசனம் வந்திருக்கு அப்படின்றத இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க வந்து சொல்றாங்க. அதாவது ஒரு பாரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து குறைக்கிறான். நீங்க இதுக்கு மேல அகக்கண் குருடான ஒரு சில நபர்களுக்கு நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் அவங்க ஏத்துக்கொள்ளவே மாட்டாங்க அப்படின்ற செய்தியை தான் அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்றான்றத நம்ம வந்து பார்க்கிறோம். சோ இதையும் வந்து நம்ம இந்த வசனத்தையும் சில காட்சிகள் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சு கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் எப்படி புரியலாம், அந்த தப்சீர்ல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்களை நான் வந்து இதுல சேர்த்துதான் சொல்றேன், எல்லாத்தையும் சேர்த்து. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வந்து ஒரு ஆறுதல் கொடுக்குறான் அப்படின்ற ஒரு கோணம் இருக்கு. இப்ப நபியே தவறு உங்க மேல இல்ல, நீங்க வந்து உங்களுக்கான அல்லாஹ் சொன்ன கடமைகளை நீங்கள் செய்து விட்டீர்கள். இதற்கு மேலாக நீங்க அவர்களை எச்சரிக்கை செஞ்சாலும் எச்சரிக்கை செய்யாவிட்டாலும் ஒண்ணுதான். அவங்க வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு நீங்க உங்களுடைய உயிரையே மாய்த்து கொள்ளும் போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஒரு நபி அவர்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றான் அப்படின்ற கோணத்துல நம்ம வந்து இத புரிய முடியுது. இன்னொன்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, உடல் உயிரோட தான் இருக்கு, ஆனா ஆன்மீகம் அவர்களுடைய இதயம் வந்து இறந்து போன மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்றான். அதாவது வாழக்கூடிய ஜனாசாக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி எவ்வளவு விஷயங்களை கொண்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில இருக்கிறவங்களை நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். இந்த வசனம் அப்படிதான் நம்ம கிட்டையும் சொல்லுது. சோ ஒரு ஜனாசா இருக்குன்னு சொன்னா அதற்கு எவ்வளவு சத்துள்ள உணவுகளை கொடுத்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண போறது இல்லை. அதே மாதிரி இதயத்துல கர்வமும் சுயநலமும் அகந்தையும் அதிகமா இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஆன்மீக மரணம் அப்படின்றது ஆயிடுச்சு. அதாவது கல்பு வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அப்படி இருந்த மனிதர்களுக்கு இந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய வஹீனுடைய செய்திகள் எந்த ஒரு பலனையும் தராது. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா உண்மையை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றது இல்ல. நபிய நீங்க வந்து எவ்வளவு உண்மையை சொல்றீங்க அதெல்லாம் ஏத்துக்கொள்ளணும்ன்றது அவங்களுடைய நோக்கம் இல்ல. அவங்களுடைய போலியான ஒரு கர்வம் இருக்குல்ல, இந்த உலகத்துல வாழும் பொழுது நம்மதான் பெரிய எல்லாமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கல்ல, அந்த ஒரு கர்வத்தை பாதுகாக்கிறாங்க, அதுக்காகதான் ஏத்துக்கொள்ளாம இருக்கிறாங்க அப்படின்ற வியூல இந்த வசனத்தை நம்ம வந்து புரிய முடியும். இன்னொரு கோணம் இருக்கு. இந்த தாவா செய்யறாங்கல்ல, மக்களுக்கு அழைப்பு பணி செய்யக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற ஒரு வசனமாக இதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எல்லா காஃபிர்களுக்குமே இது இல்லை. அதாவது வந்து எல்லாத்துக்கும் பொதுவா நம்ம வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே, யாரையுமே வந்து காஃபிர்னு நம்ம சொல்லிட முடியாது. நம்ம ஒரு செய்தியை சொல்லி அதை நிராகரிக்கிறவங்களுக்கு பேர் காஃபிர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதையும் கூட நம்ம தீர்மானிக்க முடியாது, அல்லாஹு ஆலம். ஆனா இறுதி வரைக்கும் ஒருத்தன் வந்து கர்வத்தோட பெருமையோட பிடிவாதத்தோட
இப்படியே வந்து இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து வழிகேட்டுலதான் இருப்பான், வழிகேட்டுலதான் மௌத்தாவும் போவான் அப்படின்ற செய்தி வந்து அல்லாஹுக்கு நல்லாவே தெரியும். அவங்கள பற்றி தான் அல்லாஹ் வந்து இதுல சொல்றான். சோ இப்படிப்பட்ட இந்த தாவா களத்துல இருக்கிறவங்க அவங்க செய்யக்கூடிய நிறைய சகிப்புத்தன்மைகள் இருக்கு. போய் மக்களுக்கு முன்னாடி இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. நான் முஸ்லிம்ஸ் கிட்ட தாவா செய்கிற அந்த கலாச்சாரம் அப்படின்றது வந்து பல்வேறு இடங்கள்ல நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது சில பேர் வந்து அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏளனம் செய்யற மாதிரி, பகுத்தறிவுக்கு முரணா இருக்கிற மாதிரி, கண்மூடித்தனமாக அத வந்து பரிகாசம் செய்யற மாதிரி, இப்படி எல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட தர்க்கம் செஞ்சு நீங்க நேரத்தை வீணடிக்க வேணாம். வசவா உன் அலேஹிம் அந்தர்த்தகும் அம்லம் துந்திருகும். நீங்க அவங்களுக்கு இதுக்கு மேல, ஏன்னா ஒரு கட்டத்துல நீங்க சொல்லி பார்த்துட்டீங்க, அவங்க அதாவது வெட்டியாதான் பேசுறாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க செய்யாவிட்டாலும், அதாவது நீங்க சத்தியத்தை எடுத்து சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்றத அல்லாஹ் வந்து அந்த தாவா செய்யக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆறுதலா சொல்றான். அதாவது குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்துக்கு. இப்ப நம்மளே வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டோம்னா அதை நம்ம மத்தவங்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு, கடமை அப்படின்றது உண்டு. அப்ப நமக்கும் அல்லாஹ் வந்து இதை வந்து சொல்றான், ஒரு ஆறுதலா சொல்றான். இவங்களை பார்த்து நீங்க சோர்வு அடைஞ்சிடாதீங்க. நான் இவங்க யார் சொன்னாலும் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, நான் சொல்றதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே அப்படின்றத பத்தி நீங்க நகர வேணாம். அடுத்தடுத்து நபர்களை நீங்க போய் பாருங்க, அடுத்தடுத்து நீங்க இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்க. அவர்கள யாரு ஏத்துக்கொண்டாலும் உங்களுக்கு நன்மைதான். அவர்களே விதண்டாவாதம் செய்பவர்களுக்கு நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படின்னா அவங்க ஏத்துக்கொள்ளவே மாட்டாங்க இதுக்கு மேல அப்படின்ற செய்திய அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். சோ இன்னைக்கு அதே மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியும். போதைப் பொருள் ஒழிப்பு அப்படின்னு சொல்லி பிரச்சாரங்கள் நிறைய நடக்கும். சாலை பாதுகாப்பு, ரோட் சேஃப்டிக்கு நிறைய பிரச்சாரங்கள் நடக்கும். புகையிலை ஒழிப்பு பிரச்சாரங்கள் ஏராளமாக நடக்கும். எச்சரிக்கை பதாகைகள், விளம்பரங்கள் நிறைய வந்து இருக்கும். இப்போ இந்த நார்மலா நம்ம அந்த சிகரெட் பாக்கெட்லயே பார்க்க முடியும், இது புற்றுநோயை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி அதுலயே ஒரு எச்சரிக்கை இருக்கு. அதை பார்த்தும் தான் என்ன செய்யறான்னா மனிதன் வாங்கி அந்த, அதாவது அந்த எச்சரிக்கையும் பலன் இல்லாம போயிருது. ஏன்? மனசுல ஃபுல்லா அதை ஏத்துக்கொள்ளவே கூடாதுன்ற மைண்ட் செட்ல இருக்கும் பொழுது அதுக்கப்புறம் அத, ஆனா உண்மையிலேயே புகையிலை அந்த பாக்கெட்டை ஒருத்தன் பாக்குறான், இது புற்றுநோயை உண்டாக்கும் தெரிஞ்சா அதை தூக்கி எறிஞ்சிடணும், அதுதான் அங்க அசல். ஆனா அதை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னொரு பாக்கெட் வாங்கி வச்சு கூட அதை யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஒரு அலட்சிய போக்கு வந்து இருக்கு. சோ இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம ஒரு தடவை சொல்லலாம், 2 தடவை சொல்லலாம், அதுக்கு மேல புரியலையா அதுக்கப்புறம் அவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்ற செய்தியை அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல நமக்கு வந்து புரிய வைக்கிறான். அதே மாதிரி லஞ்சம் நடக்குது, ஊழல் நடக்குது, வட்டி, விபச்சாரம், இது மாதிரி ஏகப்பட்ட மனிதனை அழிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து மார்க்கமும் எச்சரிக்குது, சமூகமும் எச்சரிக்குது. மார்க்கம் ஒரு சைடு எச்சரிச்சாலும் சமூகத்தில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க சமூகத்து மேல அக்கறை கொண்டவங்க, இவங்க எல்லாருமே எச்சரிக்கை செய்யறாங்க. ஆனா மனிதன் அவன்கிட்ட இருக்கிற ஆசை, பண ஆசையாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்பமாக இருக்கட்டும், இதெல்லாம் வச்சு என்ன செய்யறான்னா அந்த எச்சரிக்கைகள் எல்லாத்தையுமே தள்ளிடுறான், புறந்தள்ளிடுறான். அப்போ எச்சரிக்கைகள் நமக்கு பயன் தரணும்னா மனசு சுத்தமா இருந்தா மட்டும்தான் அது உள்ள போகும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, இங்கிட்டு போவாது அப்படின்னு சொன்னா அது போகாது. ஏன்? அது மனசுல எதுவுமே இல்ல, தூய்மையா இருக்கு, பரிசுத்தமா இருக்கிறதுனால அது உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்குது. ஓ இங்கிட்டு போக கூடாது. ஒருவேளை இப்போ ஒரு சுடுதண்ணிலே கை வைக்க கூடாதுன்னா ஒண்ணு டக்குன்னு தொட்டு உணர்ந்து திருந்துற பிள்ளைங்களும் இருக்கு, அந்த சைடு போயிடாத சுற்றும் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே கேட்கிற பிள்ளைங்களும் இருக்கு. ஆனா எப்படியோ டக்குன்னு அதுல இருந்து எச்சரிக்கையா இருந்து திரும்பி வர்ற ஒரு தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எச்சரிக்கைகள் நம்ம மனசுக்குள்ள வரணும் அப்படின்னா நம்ம எதையும் சுத்தமா இருக்கணும், அப்பதான் அது உள்ள போகும். செய்திகள் என்ன சொல்றாங்களோ அது கேட்க முடியும். அது இல்லைன்னும் போது என்ன சொன்னாலும் பெரியவங்களுக்கு, குழந்தையை நம்ம வந்து உதாரணத்துக்கு தான் சொன்னோம், பெரியவங்களுக்கு கேட்கவே கூடாதுன்னு ஃபுல்லா இதயத்துல அந்த செய்தியை அடைச்சு வச்சுட்டு இருக்கும்போது நம்ம எந்த செய்தி சொன்னாலும் அது எட்ட போவதில்லை அப்படின்றத நம்ம வந்து இந்த வசனத்துல புரிஞ்சு கொள்ள முடியுது. அதே மாதிரி தாவா செய்யறவங்களுக்கு அல்லாஹ் சொல்ற ஒரு முக்கிய படிப்பினை என்ன, உங்களுக்கு வந்து நீங்க பிரச்சாரம் செய்றீங்க, மக்களுக்கு எடுத்து சொல்றீங்க, உடனே பலன் கிடைக்கணும்னு நினைக்கவே வேண்டாம்.
அதே மாதிரி உடனே நமக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நீங்க சோர்வடையும் வேணாம். நேர்வழி ஹிதாயத் அப்படின்றது அல்லாஹ்வினோட கையில இருக்கு. நம்மளுடைய கடமை எச்சரிக்கை செய்வது மட்டுமே அப்படின்றத ஒரு பக்குவத்தை அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காமிக்கிறான். இது வந்து நீங்க குழந்தை சொல்லும் போது தான் ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஒரு 2-3 days முன்னாடி துபாயில எங்க ரிலேஷனு எங்க எங்க ரிலேஷன் துபாயில அவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. அம்மாவும் ஒரு 2 வயசு குழந்தையும் இருந்திருக்கு. அந்த குழந்தை என்ன இருக்கு, திடீர்னு அந்த குழந்தைய பாக்குறாங்க, பக்கத்துல படுத்திருந்த குழந்தை காணும். அவங்க ஏதாவது அவங்க எல்லாம் ஆபீஸ் போனோடனே காலையில கொஞ்ச நேரம் தூங்குவாங்கல்ல, வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, சரி பிள்ளை ஏதாவது ஹால்ல விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் வெளியில வந்து பார்த்தா காணும். அப்புறம் திடீர்னு போன் வருது அவங்களுக்கு. போனு பக்கத்து வீட்டுல இருந்து கீழே இருந்து சொல்றாங்க, யாரோ ஒரு குழந்தை கீழே விழுந்து கிடக்கு. அவங்க மாடியில இருந்திருக்கிறாங்க. கீழே ஒரு மாடி, கீழே தர, யாரோ ஒரு குழந்தை வந்து குப்புற கிடக்குது அப்படின்னு போய் பார்த்தா இவங்களுடைய பிள்ளை. என்ன பண்ணிருக்க, அடுப்பங்கல வழியா கதவு வந்து கிரில் எல்லாம் கிடையாது, ஏறி எது பாக்குறேன்னு கீழே வந்துருச்சு. அல்லாவுடைய நாட்டம் அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகல, அல்ஹம்துலில்லாஹ். என்ன ஒரு எல்லாம் சிடி ஸ்கேன் எல்லாம் வச்சு பார்த்து ஒன்னும் இல்லை, ஒன்னு அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ குழந்தைகளுக்கு தெரியாது. என்ன குழந்தைகளுக்கு வந்து இது போய் பார்த்து விழுந்தா நமக்கு என்ன கான்சிக்வன்சஸ்ங்கிறது தெரியாது. என்ன சோ நம்ம வந்து மார்க்கம் தெரியாதவங்க குழந்தைகள் தான் நம்ம நினைச்சுக்கணும். அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ரொடெக்ஷன் செய்யணுமோ செய்யணும். அது குழந்தை வந்து அந்த பக்கம் போகாதேன்னா போகதான் செய்யும். நம்ம வந்து போனா என்ன ஆகுங்கிறதுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் நம்ம செஞ்சு வைக்கணும். ரெண்டாவது, இந்த ஆயத்துல நமக்கு நான் என்ன புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, மன ஆறுதல். நம்மளுடைய கடமை தான் செய்யணும். அந்த ஹிதாயத்து கொடுக்கறதோ திருந்துறதோ நமக்கு வீட்டுல இருந்தே ஆரம்பமே. நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு மனைவிக்கு நம்ம சொல்றதை சொல்லிக்கிட்டு இருக்கணும். அதே நேரத்துல ஹோப்பையும் விட்டுறக்கூடாது. நீ நரகத்துக்கு தான் போவ, நீ எங்க திருந்த போற, என்ன சொன்னாலும் நீ இப்படிதான் இருப்ப அப்படிங்கிற ஒரு ஹோப்லெஸ் நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம மூத்தா போற வரைக்கும், நமக்கு சக்தி இருக்கிற வரைக்கும், நமக்கு நம்மளுடைய நமக்கு கீழே இருக்கிறவங்களையா இருக்கட்டும், நமக்கு வந்து நமக்கு வந்து ஏன் மேல உள்ளவங்களை கூட நம்ம சொல்லணும். தவறுங்கிறது வந்து தவறு வந்து நம்ம ஒருத்தர் தவறு செய்யறாங்கன்னா சுட்டி காமிக்கணும். அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கிறது வந்து நம்ம நீயத்தை தான் பார்க்கணும். அல்லாஹ் வந்து என்னமல் ஆமாலுமே நீயா, நல்ல எண்ணத்தோட எந்த ஒரு செயலை சொன்னாங்கன்னா அவங்க வந்து கர்வத்தை நம்ம அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு கீழே ஒருத்தன் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணா நம்ம இவன் என்ன சொல்றது, என்ன நாம வந்து இத்தனை வருஷம் படிச்சிருக்கிறோம், ஓதி இருக்கிறோம், என்ன நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு லெவல்ல இருக்கிறோம். அவன் என்ன அவன்கிட்ட ஒன்றும் காசு கிடையாது, பணம் கிடையாது, படிக்கல, நீ வந்து இதை செய்யாதேன்னு சொல்றான், இந்த வழியில போவாதேன்னு சொல்றான். அவன் என்ன சொல்றது, நான் போவோம் போ அப்படின்னா நீ தான் போய் நம்ம தான் போய் என்ன பண்ணோம், அந்த போய் அங்க மாட்டிக்கணும். இந்த உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுட்டு நான் இந்த ஒரு ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருக்கோம். இங்க போனா அங்க ஒரு யானை நிக்குது, புலி நிக்குது, சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம எச்சரிக்கையா போறதுதான் பெட்ரு. நான் போயேன் அப்படின்னு அகந்தையோட போனா நமக்கு அழிவுதான். ஸோ அதனால வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். சில பேர் இவங்கெல்லாம் வந்து திருந்த மாட்டான், இவனுக்கு போய் என்னத்த சொல்றது, என்னத்தை தான் சொன்னாலும் இப்படித்தான் இருப்பான், இவன் காப்பீரு, இவன் அந்த குரூப், இவன் இந்த கோஷ்டி, இவன் இந்த கோஷ்டி, இவன் தேவபந்தி, இவன் வந்து அந்த அந்த மதரசா, இந்த மதரசா, அந்த அந்த நீ இந்த ஜீலானி, அந்த நம்ம குரூப் ஃபார்ம் பண்ணி என்ன சொல்லி அவங்களுக்கு லேபிள் கொடுத்துறது. என்ன இவங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க, என்ன இவங்கெல்லாம் வந்து திருத்த முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடக்கூடாது. என்ன சோ எல்லாம் குரான்ல என்ன சொல்றோம், உங்களில் சிறந்தவர் குரானை கற்று மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பவரை. அதை வந்து நம்ம மனசுல பொறிச்சு வச்சுக்கணும். என்ன அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றதுதான் நம்ம கடமை. என்ன சோ நம்ம திருப்பி திருப்பி நம்ம வந்து நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா நல்லா வந்து ஸ்கூல்ல வந்து நல்லா படிக்கிற பசங்களை மட்டும்தான் நான் எடுப்பேன்னு சொல்ல முடியாது. எல்லா பசங்களையும் அவங்க சேர்த்து ஆகணும். சில பிள்ளைங்க வந்து படிக்கும், சில பிள்ளைங்க வந்து குறைய மார்க் வரும், அவங்க வேற திறமைகள் இருக்கும். என்ன சோ அதே தான் மார்க்கும். நீ சொல்றத வந்து நீங்க வந்து
எட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறது தான். ஒரு நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டா அதை மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ நமக்கும் யாராவது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா, நம்ம எதையும் கோவப்படாம, நம்ம உண்மை இருந்துச்சுன்னா, அத அப்படியே நம்ம ஒத்துக்கணும். நம்மளும் வந்து நமக்கு தெரியாம இருந்துரும் இவ்வளவு நாளா. நான் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி எடுத்து போணும். சிரத்தை எடுத்து கல்விக்காக போகணும். கல்வி கற்பது ஒருத்தரோட கடமை வேற. ஒருத்தங்க சொல்றதுன்னு ஒண்ணு. நம்ம வந்து கல்வியை நோக்கி போகணும். சீர்கல்வி கற்க சீன தோசையை நோக்கி போயிடணும் கல்விலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப சைனா தான் போகணும் அவசியம் இல்லை. இப்ப எல்லாமே வந்துருச்சு. நம்ம வந்து எல்லாம் வந்து ரொம்ப லேசாக்கிட்டோம். இந்த கம்ப்யூட்டர் தட்டினா எல்லாம் வந்துடுது. இந்த ஸோ அது வந்து அதுவும் சும்மா ரீல்ஸ் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. ஒரு எடுகேஷனுக்காக நம்ம உட்காந்து படிக்கணும். என்ன புத்தகங்கள் படிக்கணும். நல்ல புத்தகங்கள், நல்ல நல்ல புக்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்குது. ஆடியோ புக்ஸ் இருக்குது. போகும்போது கேட்டுக்கிட்டே போகலாம். என்ன ஸோ குரானை வந்து ஓதும் போது நம்ம ஒரு என்ன செவி தாழ்த்தி என்ன பேசாம கேட்கணும். நிறைய பாவ மன்னிப்பு கேட்கணும். என்ன ஸோ இந்த குரானை கேட்கும் போது ஒரு உள்ள நடுங்கணுங்கிறாங்க இல்லைங்களா? சில தொழுகையெல்லாம் பார்த்தீங்கன்னா, சூறாக்கள் ஓதும்போது மக்கா மதீனா எல்லாம் பார்த்தோன்னா அழுவாங்க. இமாம்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில அழுவாங்க. ஏன் அந்த 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 ஆயத்துல அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வேர்டு சில அல்லாஹ் கொடுத்துருப்பான். நமக்கே வந்து அது அந்த அர்த்தம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து அந்த ஒரு குரானை புரிஞ்சு ஓதுனா நமக்கும் அந்த ஒரு ஒரு நமக்கும் அந்த ஒரு பயம் வரும், அந்த அழுகை வரும். இல்லைன்னா ஒரு மீனிங்காக தெரிஞ்சு என்ன அல்லாஹ் சொல்றான் அப்படிங்கிற ஒரு உயிர்ப்போட நம்ம அதை கேட்டா நமக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த லிஸ்ட்ல நம்ம வரமாட்டோம். நமக்கு வந்து எச்சரிக்கை செஞ்சா நம்ம உள்ள நடுங்கும். என்ன எச்சரிக்கை செஞ்சா நம்ம உள்ளங்கள் மாறும், ஈமான் அதிகரிக்கும், தக்குவா அதிகரிக்கும். அந்த லிஸ்ட்ல நம்ம இருக்கணும். இந்த சவா லிஸ்ட்ல ஆயிடக்கூடாது நம்ம இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்குமே சேர்ந்து துவா கேட்கணும். நம்ம குடும்பத்தார்கள், மொத்த உம்மத்துகளுக்கும், ஏன் உலக சமுதாய மக்கள் அனைவருக்கும் நம்ம இந்த துவா கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். என்ன எல்லாரும் வந்து அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். என்ன நல்ல ஹிதாயத்துல வந்து எல்லாரும் சொர்க்கம் போகணும்னு நம்ம கேட்கறதோட மத்தவங்க சேர்ந்து கேட்கணும்ங்கிறத இன்ஷா அல்லாஹ் நம்ம கேட்போம். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். அப்படின்னு